எல்லாம் உள்ள அல்லாஹ்வை மன மொழி மைய ஆத்மாவால் வணங்கி பணிந்து இவ்வையகத்திற்கு வழிகாட்ட வந்த இறுதி தூதர் நமது நாயகம் முகமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தினை சாற்றி அன்னார்தம் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்தவர்களது குடும்பத்தார் சத்திய சிலர்களான சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தபு தாபியீன்கள் சங்கைக்குரிய இமாம்கள் இறைநேச செல்வர்கள் இறையன் பெற்ற நல்லடியார்கள் இங்கே குழுப்பிற்கு அங்காங்கு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் சகோதரிகள் உங்கள் யாவரின் மீது இறைவனின் சார்பையும் சமாதானமும் அவரது அன்பும் வரலும் என்றும் நிலவட்டுமாக இன்று பிரார்த்தித்து என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கிலேய தாய்மார்களே சகோதரர்களே, திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் சகோதரர்கள் மக்களுக்கு நன்மை ஏவி தீமையை தடுக்கின்ற பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சமுதாய மக்கள் மத்தியிலே இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்கள் மார்க்கத்தின் பெயரால் நடைபெறுகிறது. இஸ்லாத்தில் எது சொல்லப்படவில்லையோ இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டாத இறைமறையில் தடுத்திருக்கின்ற காரியத்தை இறைமறை தடுத்தால் என்ன, இறுதி தூதர் தடுத்தால் என்ன, எங்கள் இமாம்கள் தடுக்கவில்லை அல்லவா என்கின்ற எண்ணத்திலே மார்க்கத்தின் பெயராலே மார்க்கத்துக்கு புறமான காரண அனுஷ்டானங்களை செய்துவிட்டு மார்க்கத்தை எதை அல்லாஹ் ஏவிருக்கின்றானோ ஒரு இஸ்லாமியன் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முடிந்து விட்டால் என்ன சொல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறானோ அந்த கட்டளையை புறக்கணித்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களிடத்தில் இரண்டை விட்டு சொல்லுகிறேன், ஒன்று குர்ஆன் மற்றொன்று இந்த வழிமுறை, அந்த இரண்டை பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் என்று சொன்னார்களே, அந்த குர்ஆனின் ஹதீஸை புறக்கணித்து விட்டு மார்க்க அறிஞர்கள் என்ற பெயரால் மார்க்கத்துக்கு புறமானதை எல்லாம் மார்க்கத்தில் அனுஷ்டானத்தை செய்வதை விட மார்க்க அனுஷ்டானங்களை செயல்படுத்துவதை விட மார்க்கத்துக்கு புறம்பான அனுஷ்டானங்களை செயல்படுத்துவது பிதஅத்து தான். அதே நேரத்தில் பிதஅத்து ஹஸனா என்று சொல்கிறார். பிதஅத்துனா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு முஹ்தஸத்தின் பிதஅ, ஒவ்வொரு ஒவ்வொன்றும் புதிதாக உண்டாகக்கூடிய ஒவ்வொன்றும் வழிகள். குல்லு முஹ்தஸத்தின் பிதஅ வ குல்லு பிதஅத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு புதிதாக உண்டாகக்கூடிய வழிகேடு, வழிகேடு அனைத்தும் நரகில் கொண்டு சேர்த்து விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த புதிய வழிகேடு? இஸ்லாத்தின் பெயரால் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருமறையான் திருமறையின் மூலமாக ஒரு செய்தி அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் மூலமாக நமக்கு மத செய்தி சொல்கிறான். வமா கான லில்-முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அய்யகூன லஹுல் ഖിയറா. அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கிறான், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள், இப்படிங்க மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை தீர்ப்பு செய்து விட்டால் அது மாற்று கருத்து கொள்வதற்கு எந்த மூமினுக்கும் ஆண்களும் சரி போங்க وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. குர்ஆன்ல அல்லாஹ் 33வது அத்தியாயம் 36வது வசனத்திலே சொல்கிறான், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி கட்டளையிட்டு விட்டார். அல்லாஹ் என்ன கட்டளையிடுறான்? தொழுகணும் இருக்கிறான். அல்லாஹ் என்ன கட்டளையிடுகிறான்?
நபியே நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது சொல்லிட்டாங்களா அவங்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ் நம்பி இருக்கன்னு சொல்றாங்களா அவங்களுக்கு சொல்லுங்க. குல் நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், என் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வை நேசிப்பதில் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்க. யாரை பின்பற்றணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றணும். யார் சொல்றா? அல்லாஹ் திருமறை மூலமாக சொல்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிருக்கியாப்பா, ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டியாப்பா, குர்ஆனை ஏற்றுக்கொண்டாயாப்பா, மலக்குமார்கள் ஆமன்து பில்லாஹ் சொல்லியாச்சா, மலக்குமாரை ஏத்துக்கிட்டாச்சா, வேதத்தை ஏற்றுக்கொண்டாயா, ஒரு சொல்லி நபிமார்களை ஏற்றுக்கொண்டாயா, வல் யௌமில் ஆகிர் மறுமையை ஒப்புக்கொண்டு விட்டாயா, வல் கதிர் கைரி ஷர்ரி மினல்லாஹி தஆலா, நன்மை தீமை நடப்பது அல்லாஹ்வின் நாட்டப்புறம் நம்பிட்டியா? அப்படியா இருந்தா நீ என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்ததை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் வழங்கியதை செயல்படுத்தணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செயல்படுத்தினால் என்ன? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டால் என்ன சிறப்பு? வமை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. அல்லாஹ் சொல்றான், வமை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுகிறாரோ அவர் ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, மகத்தான மாபெரும் வெற்றி அடைகிறார். என்ன வெற்றி? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதுனா, அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக என்ன விஷயங்கள் எல்லாம் ஆகுமாக்கி, என்ன விஷயங்கள்லாம் நீ செயல்படுத்து என்று சொன்னானோ அதை செயல்படுத்துற. எப்படி சொல்றான் அல்லாஹ்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் நீங்கள் பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள். பரிபூர்ணமான இது செய்யணும். இஸ்லாத்தின் பரிபூர்ணமாக நுழைந்து விட்டா என்ன சொல்றான்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின், இஸ்லாம் 5 தூண்களால் கட்டப்பட்டது. இஸ்லாத்துக்கு எத்தனை தூண் இருக்கு? 5 தூண்கள். அதுல என்ன? 1வது களிமா. நம்மளாம் சொல்லியிருக்கோமா இல்லையா? சின்ன பிள்ளைல எல்லாரும் ஆண்களும் சரி பெண்களும் சரி மாசால ஒதுமுறை அடித்து சொல்லி கொடுத்தாங்க. இஸ்லாத்தின் களிமா 5, இஸ்லாத்தின் களிமா 5. எப்படிங்க? 1வது களிமா, அவ்வல் களிமா. அவ்வல் என்னது? ஆரம்ப களிமா. தய்யிபு லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் இஸ்லாத்தினுடைய புனியல் இஸ்லாம் ரசூல் அலா ஹம்ஸின் சொன்னாங்கல்ல, முதல் தூண் அது. என்னது? களிமா. 1வது களிமா. களிமா வந்துருச்சுன்னு வைங்க, அடுத்து என்ன நம்மகிட்ட இருக்கணும்? தொழுகை. அது இருக்கணும். அப்ப ஒரு ஸ்கூல்ல போய் நம்ம பிள்ளை படிக்கன்னு சேர்க்கிறோம்னா, படிக்கன்னு சேர்க்கிற போது அந்த ஸ்கூலுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன செய்வாங்க? ஸ்கூலுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். எங்க ஸ்கூலுக்கு இத்தனை மணிக்கு வந்தாகணும், எங்க ஸ்கூலுக்கு இந்த யூனிஃபார்ம் போட்டாகணும், எங்க ஸ்கூலுக்கு இந்த ஷூ மாட்டி ஆகணும், எங்க ஸ்கூல்ல இந்த மாசத்துல இப்ப பணத்தை கெட்டி ஆகணும் என்று வரிசைப்படுத்தி அந்த ஸ்கூலில் சேர்க்கின்ற மாணவருக்கோ மாணவிக்கோ அவர்கள் நினைச்சுவார்கள், உத்தரவு போடுவார்கள். படிக்கதற்கான சேர்க்கப்பட்ட அந்த மாணவன் நமது பிள்ளையோ மகனோ மகளோ அந்த கல்லூரியில் சேர்த்ததற்கு பின்பு அந்த கல்லூரியில் என்னவெல்லாம் உத்தரவு போடுகிறார்களோ அதை செயல்படுத்துவார். நான் அட்மிஷன் அன்றைக்கு ஒரு பெரும் தொகையை நன்கொடையாக தந்தேன். மாசம் மாசம் எனக்கு என் பிள்ளை படிப்பதற்கு ஒரு தொகையை தந்தேன். இவ்வளவெல்லாம் செய்திருக்கிற நான் என் பிள்ளைக்கு அழகுபடுத்தும் முகமாக மற்ற பிள்ளைகளை விட எனக்கு இருக்கின்ற பொருளாதார வசதிக்கு உயர் ரக ஆடையை போடுவேன் என்று சொல்லி அவன் போட சொன்ன யூனிஃபார்முக்கு மாற்றமாக உங்கள் பிள்ளை யூனிஃபார்ம் போட்டு போவானா? போக மாட்டான். ஏன்? ஸ்கூல் ரெகுலேஷன்ங்க, ஸ்கூலுடைய ரூல்ஸ் என்ன போட சொல்லுது? இதுதான் யூனிஃபார்ம் டிக்ளேர் பண்ணிருக்கான். இப்ப அல்லாஹ் டிக்ளேர் பண்றான், களிமாவை சொல்லிட்டா அடுத்து நீ தொழுகான். தொழுக வேணும்ல, உதுகுலு
புகுந்து விடுங்கள். எதுல? இஸ்லாத்துல. ஃபிஸ்ஸில்மி காப்பா உதுகுலு ஃபிஸ்ஸில் பரிபூர்ணமா களிமா தொழுகை. இந்த தொழுகை விஷயத்துல சமுதாயத்தில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் எந்த நிலையில் போயிட்டோம்? அல்லாஹ் அக்பர். வேதனை வேதனை. என்ன வேதனை? தொழுகையே இல்ல. பள்ளியாசு பக்கத்துல கடை வச்சிருக்கான். எல்லா பேரும் இங்க திண்டுக்கல்ல பாக்குறேன். பள்ளியாசு இடத்துல கடை வச்சிருக்கான். அது அடிக்க எப்படிங்க? பள்ளியாச இடத்துல பள்ளியாச பக்கத்துல பள்ளியாச கடையை வச்சுட்டு அநேக பேர் வாடகை கூட கொடுக்காம உட்காந்துருக்காங்க. அது வேற. ஆனால் வாங்கு சொன்னால் படைத்த ரப்பிடத்திலே போய் நிற்க வேண்டும் என்பதை பயமற்றவர்களாக அப்படியே வியாபாரம் பார்த்துட்டே இருக்கான். என்ன பார்க்கிறான்? வியாபாரம். எதை தேர? துன்யாவை தேடுகிறார். என்ன வேணும்? உலகத்தின் பொருளாதாரம் வேண்டும். என்ன வேண்டும்? உலகத்தில் சுகமாக வாழ வேண்டும். எப்படி சுகமாக? மற்றவர்களை போன்று கார் வேண்டும், கடை வேண்டும், கார் வேண்டும், பங்களா வேண்டும், வீடு வேண்டும், பங்களா வேண்டும், காம்ப்ளெக்ஸ் வேண்டும், எல்லாம் வேணும். அதுக்கு என்ன செய்வாராம்? இரவு பகல் பாராது பாடுபடுவாராம். இரவுகள் பாராது பாடுபட்டு அதற்காக வேண்டிய முயற்சி செஞ்சு வீடு கட்டுவார், காம்ப்ளெக்ஸ் கட்டுவார், கார் வாங்குவார், தோப்பு வாங்குவார், துறவு வாங்குவார், எல்லாம் வாங்குவார். எல்லாம் வாங்குவதற்காக இரவு பகல் பாராது மனைவி, மகள், மகன் எல்லா சுகபோகங்களையும் இழந்து விட்டு நேரத்துக்கு தூங்காம, நேரத்துக்கு சாப்பிடாம, நேரத்துக்கு கழிவறைக்கு போகாம அப்படியே பித்து பிடித்தவனை போன்று பணம் 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 கல்லா 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 என்று கல்லாவே கட்டி அழுது கொண்டிருப்பான். மக்கள் போய் தொழுகைக்கு உரிய அந்த நபர்கள் போய், தொழுது கொண்டிருக்கின்ற நபர்கள் போய், அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க நாம தொழுகைக்கு போகணுங்க, வாங்க நம்ம மீது விதிக்கப்பட்ட கடமைங்க என்று சொன்னால், நீங்க போங்க, நாங்க வருவோம், நாங்க தொழுவோம் என்று சொல்கிறார்கள். எந்த தைரியத்தில் சொல்கிறார்கள்? அவர்களிட்ட இருக்கின்ற தைரியமே என்ன தைரியம்? நாம தொழுகாவிட்டாலும் அல்லாஹ்விடத்திலே நமக்காக பரிந்து பேசக்கூடிய அவுலியாக்கள் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார். யார் இருக்கிறா? அவுலியா இருக்கிறார். எந்த அவுலியா இருக்காங்க? திண்டுக்கல்ல பெங்களூர் பள்ளியில ஒரு அவுலியாமா இருக்காங்க. திண்டுக்கல்ல எல்லையில சில அவுலியாக்கள் இருக்கிறாங்க. திண்டுக்கல் தாண்டி சில ஊர்கள்ல சில பேர் அடக்கப்பட்டு வருஷம் வருஷம் கந்தூரிகள் நடக்கு. அந்த கந்தூரில் போய் கலந்துகிட்டு வருவதன் மூலமாக சொர்க்கத்துக்கு போகலாம் என்று நினைக்கிறார். அவர்கள்ட்ட சொல்லி அவர்கள் அல்லாஹ் நமக்கு பரிந்து பேசி அதன் மூலம் பணம் கிடைக்கும் நினைச்சாங்க. அதனாலே என்ன செய்யறாங்க? இறந்து போனவர்கள் கபூர்ல போய் நின்று கொண்டு இருகரம் ஏந்தி, எப்படிங்க? இருகரம் ஏந்தி அவர்கள் கேட்கிறார்கள். எந்த நாகூர் அனிப்பா கேரள கரையோரும் வாழும் கருணை மிகு பீமா என்று படித்தாரோ அதே நாகரிகவாதர் சொல்கிறார், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. யார் படிக்கா? அரபில படிச்சா தினமும் உனக்கு தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதா சலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப். என் அடியார்கள் என்னை பற்றி கேட்கிறார்கள், எங்கே இருக்கிறான்னு கேட்கிறாங்க. அகரீபுன்றப்புனா அபஈதுன்றப்புனா, அல்லாஹ் பக்கத்தில் இருக்கிறானா தூரத்தில் இருக்கிறானா என்று கேட்கிறார்கள் நபியே. கரீப, சமீபத்தில் இருக்கிறேன்னு சொல்லு. எந்த அளவுக்கு சமீபம்? அல்லாஹ் அக்பர். அடியாருடைய பிடரி நரம்பு எங்க இருக்கு? பிடரி நரம்பு நமக்கும் அவ்வளவு தூரத்துக்கு தள்ளியா இருக்கு. கழுத்து உணுக்குங்கிறான் அல்லாஹ். அக்கரபு இலகி மின் ஹபிலில் வரிங்கிறான் இடத்துல. அக்கரபு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மின் ஹபிலில் வரி, பிடரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறான். அவன்கிட்ட கேளுங்கன்னு சொல்றான். ஏன்ட்ட கேளுங்க. எப்படிங்க? ஏன்ட்டையே கேளுங்க.
என்னை நம்புங்க. எப்படிங்க? லாயிலா இல்ல சுற்றப்பா, ஏண்ட உன்னுடைய தேவையை சொல்லு, உன்னுடைய கஷ்டத்தை சொல்லு, உன்னுடைய கவலையை சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு, என்ன நெருங்கி வா. ஒதுங்கி ஓடுறேன். ஓன்ட்ட எல்லாம் வர முடியாப்போ. ஓன்ட்ட வந்து 5 நேரம் தொழுதுகிட்டு இருக்கணும். அவளியாட்ட போனா வாரம் போனா போதும். எப்படிங்க? அவர்கிட்ட போனா வாரம் வேலைக்கிழமை நைட்டு போய் நானும் என் மனைவி போய் உட்காந்து ஒரு வாழைப்பழ தாரை கொண்டு வச்சு அதை கொஞ்ச நேரம் பூந்தி லட்டை கொண்டு வச்சு டகார் புகார்ட்டு எங்க அஜரத்தை கூப்பிட்டு ஒரு யாசினை ஓதி அவர்கிட்ட சொல்லிட்டோம்னா அவர் கேட்பாரு, நாங்க ஆமீன் சொல்லிடுவோம். அல்லாஹ் அக்பர். அவர் கேட்பாரா? கேட்பாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானா? கேட்பாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? அவர் எப்படி கேட்பாரு? அவர் கேட்பதற்கு உண்டான கெப்பாசிட்டி பவர் இருக்கா? அல்லாஹ் சொல்லிட்டானா, திண்டுக்கல்லாம் நான் பாக்குறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கேன், ஏ அவளியா நீ இந்த மாவட்ட கலெக்டர், திண்டுக்கல் கலெக்டர், நீ பாத்துக்கோ, தொழுறவனுக்குலாம் நீ அல்லியாவா அப்படின்னு சொல்லிருக்கானா? புள்ள இல்லாத வந்தா புள்ளைய கொடு, பணம் இல்லாத கேட்டா பணத்தை கொடு, பசிக்குதுன்னு கேட்டா பசிய போக்கு அரிசியை கொடு சொன்னானா? இல்லவே இல்ல. அவன் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து வஸ்துக்கள் மீதும் ஆற்றலுடையவன் அல்லாஹ். அவன்கிட்ட கேட்க சொல்றான். கேட்க சொல்லிட்டு சொல்றான். எப்படி சொல்றான்? என்ன நம்புப்பா. ஏன் என்ன நம்ப மாட்டேங்க? இறந்து போனவங்களை போய் நம்புக்க. ஹயாத்தா ஹய்யுல் கய்யூம், அவன் நித்திய ஜீவன், அவனை நம்ப மாட்டான். இறந்தவங்களை ஏன்பா நம்புற? எங்க அஜர்த்தங்க குர்ஆன் வசனத்தை சொன்னாருங்க. என்னப்பா குர்ஆன் வசனத்தை சொன்னாரு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்? வலா தகுலு லிமன் யக்தலு ஃபீ சபீலில்லாஹ் அம்வாத் பல் அஹ்யா வலா கில்லா தஷ்உரூன். இத என்ன சொன்னா அல்லாஹ்? அல்லாஹ் சொல்லியிருக்கானா? என்ன சொல்லியிருக்கான்? இறந்தவர்களை, அதாவது அல்லாஹ்வுடைய வழியிலே வெட்டி கொலை செய்யப்பட்டவர்களை, அல்லாஹ்வுடைய வழியில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கணும். ஆத்தாகர பாத்திமா அப்படி கிடையாது. ஏர்வாடி இப்ராஹிம் ஷாவுலாம் அப்படி இல்லை. நாகூர் ஷாகுல் அமீதி பாஷா அப்படி இல்லை. அவர் எடுத்து வளர்த்த பையன் யூசுப் ஒருத்தர் சொல்லி அவருக்கு ஒரு விழா பண்ணுவார். அவர் அப்படி இல்லை. பல ஊர்கள்ல அந்த காலத்துல இஸ்லாத்து சொல்ல வந்து எவருமே இல்லை, வெட்டி கொலை செய்யப்பட்டதாக வரலாறு இல்லை. எல்லா இடத்துலயும் அடக்கி வச்சிருக்காங்க அவுளியான்னு பேர்ல. உண்மையான அவுளியான்னு தெரியாது. உண்மையான அவுளியாவா தெரியாது. பீடி மஸ்தான் கேரளாவில் ஒருத்தர் அடக்கி வச்சிருக்காங்க. அவர் எப்பவும் பீடியே குடிச்சுக்கிட்டே இருப்பார். அவருக்கு பீடியை வச்சு பாத்தியா போகிறேன். அவர் வந்து எடுத்துட்டு போறோம். என்னடா அநியாயமா இருக்கு. பாத்தியா பீடியை எடுத்துட்டு உனக்கு என்ன வேணும், எந்த எவட இருந்து வந்து அப்படின்னு கேட்பாராம். அவர் கேட்கின்ற சக்தியே கிடையாது. அவர் வாட்டுக்கு வேஷ்டி மட்டும் உடுத்திட்டு மேலெல்லாம் திறந்து போட்டுக்கிட்டு பிறந்த மணி அந்த ஆள் மட்டும் போறான். அவர் யாராம்? பீடி மஸ்தான் ஒளியுள்ளா. அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டாரா? இல்ல. அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்கிற, அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் அப்படின்னு சொல்லி அதை சொல்ற. அல்லாஹ் என்ன சொல்றான்? வலாக்கில்லா தஷ்உரூன், நீங்க விளங்க மாட்டீங்க. அவங்க எப்படி உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விளங்க மாட்டீர்கள். சொல்றாங்க சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லட்டுங்க, நீங்க வேற. நாங்க போய் இசா வேணும்னா, குழந்தை வேணும்னா, வயிற்று வலி தீரணும்னா, நோய் நொடி இருக்குன்னா அங்க போய் உட்கார்ந்து அஜர்த்திட்ட சொல்லி ஒரு பாத்தியாவை ஓதி, யாசின் ஓதி பாத்தியா ஓதி, எப்படிங்க யாசின் ஓதி பாத்தியா ஓதி சர்க்கரையை வச்சு எல்லாத்தையும் சொல்லி அவர்கிட்ட சொன்னோம்னா அவ கேட்கிறான், இவனும் நம்புறான். அல்லாஹ் சொல்லிட்டாப்ப விளையாட்டுல தசூருன்னு. இதோட வேடிக்கை ஒரு கதை இல்ல, நடக்கிற நிகழ்வு சொல்றாங்க. இந்த நாகூருக்கு சில பேர் அறிவியலர்கள் வருவாங்க. என்னங்க அஜர்த்து இப்படி சொல்ல நினைக்காதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வணக்கம் என்ற பெயரால 3 இடத்துக்கு போகணும். எத்தனை இடத்துக்கு போகணுங்க? 3 இடத்துக்கு போன வணக்கம். எங்கெங்க போகணும்? மக்காவுக்கு போகணும், மதீனாவுக்கு போகணும், பைத்துல் முகத்தஸ் போகணும். இந்த 3 இடத்துக்கு தான் புனித பயணம் போகலாம். நாகூருக்கு புனித பயணம் போக முடியாது, ஆத்தங்கரைக்கு போக முடியாது, ஏர்வாடிக்கு போக முடியாது. அப்படி போற வழியில ஏதாவது விபரீதமாய் மவுத் ஆயிட்டோம்னா டைரக்ட் துரு நரக அப்படியே தூக்கி போயிட வேண்டியதான். உங்களை அஜர்தான் பள்ளியாசல வச்சு தொழுக வச்சு அஸ்ராத்து சன அசான்னு சொல்லி மைக்கில் அறிவிச்சு தொழுக வச்சாரு.
ஆனா எங்கதான் போகணும்? நரகத்துக்கு தான் போகணும். ஏன்? நீ அல்லாவை விடுத்து அல்லாவோட போய் வணங்க போயிட்ட, அவற்றை போய் பெட்ஷன் கூட போயிட்ட. அல்லாஹ் சொல்ற ஏன்ட்ட கேளுங்கிறான், அல்லாஹ் சொல்ற ஏன்ட்ட கேளு நான் தர்றேன்னுக்கான், அல்லாஹ் சொல்ற என்னை நம்புங்கான், என்னை நம்பாம இருக்காது நம்புன்ற, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அங்க போய் வேடிக்கையை பாருங்க. போகும்போதே என்ன செய்யறாரு, சாவுறது பாசாட்ட செய்தியை சொல்றதுக்காக வேண்டி குரான் ஏந்து விடுறேன். என்னங்க நேர்ந்து விடுவாங்க? புறா. அங்க ஒவ்வொன்றுக்கும் காசு. நீ செருப்ப வெளியே போட்டா காசு. அந்த புறாவுக்கு இறை போடன்னு நினைச்சு நீ விரும்பி ஒரு 2 கிலோ அரிசியோ கம்போ சோளமோ கேப்பையோ எதை வாங்கிட்டு போற, அதை போய் புறாவுக்கு தூவி விடணும். அதுக்கு காசு கொடுக்கணும். எப்படிங்க? அதுக்கும் காசு கொடுக்கணும். புறாவுக்கு உணவு சிதறி விட்டாலும் காசு கொடுத்து சிதறி விடணும். உன் செருப்பு அங்க போட்டா அதுக்கு காசு கொடுக்கணும். அங்க கழிவறைக்கு போன சுத்தம் செய்வதற்கு, கழிவறைக்கு போறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சிருக்க கட்டண கழிப்பிட மாதிரி அதுக்கும் காசு கொடுக்கணும். அதோடு மட்டும் இல்லாம இந்த புறாவை நேர்ந்துட்டேன்னு சொல்லியிருக்கச்சுங்க, நேரம் ஆபீஸுக்கு போக சொல்லிடுவாங்க. ஆபீஸுக்கு போகணும். ஆபீஸ்ல போய் என்ன செய்யணும்? நான் புறா விடுவதாக நேர்ந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லணும். அவன் ஒரு புறாவுக்கு 500 ரூபா அல்லது 200 ரூபா அல்லது 300 ரூபான்னு ஒரு சீட்டு போட்டு அந்த சீட்டை பணத்தை கட்டின அந்த ரசீதை அவங்கள்ட்ட கொடுத்து விட்டு கருவாவுக்குள்ள ஒருத்தர் இருப்பான். ஒரு புறாவை 2 புறாவை பழக்கம் பண்ணி வச்சிருக்கிற புறாவை அந்த கூட்டுக்குள்ள அடைச்சு அவனுக்குள்ளே அவர் தண்ணிட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் நீங்க இந்த சிலிப்பை காமிக்கணும். எந்த சிலிப்பை? நான் புறாவுடனே நேர்ந்திருக்கேன்னு சொல்ற சிலிப்பை காமிக்கணும். காமிச்சோடனே அவன் தெரியுமா, அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற புறாவை வெளியே ஒண்ணு எடுப்பேன். எடுத்து நேர்ந்துக்கிட்டீங்களா பாவா அப்படின்னு கேட்பான். ஆமா அங்க நேர்ந்திருக்கேங்க. சரி, நீங்க என்னமெல்லாம் உங்களுக்கு ஹாஜத் இருக்கோ, என்னமெல்லாம் உங்களுக்கு நாட்டம் இருக்கோ, என்னமெல்லாம் உங்களுக்கு கவலை இருக்கோ, என்னமெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் இருக்கோ, அதை பூரா மனசுல நினைச்சுக்கங்கன்னு சொல்லி அந்த புறாவை தூக்கி தலை மேல வச்சு பிடிச்சுக்குவேன். இவர் அப்படியே ஒப்பிப்பாரு. எதுக்கு ஒப்பிப்பாரு? தலைக்கு மேல இருக்க புறாட்ட அல்லாஹ் அக்பர் அப்படியே 10 நிமிஷம் அப்படியே இருப்பார். இவன் தலை மேல புறா வச்சுக்கிட்டே நிற்பான். இவன் புறா வச்சுக்கிட்டே நிக்கிறான் பாத்தீங்களா? அது எவ்வளவு நேரத்தை சும்மா இருக்கும்? ரொம்ப நேரம் அணைத்து பிடிச்சனால திடீர்னு கக்கா போயிடும். அத தலையில கக்கா போன உடனே என்ன பண்ணுவான்? கக்கா போயிடும். பாப்பேன், ஐயோ அசிங்கம். சரி என்ன இருந்தாலும் சாகன் பாஷாட்ட போட்டு பேசாம அவன் திரும்ப கேட்பான். இவன் கக்கா போன உடனே என்னடா இவ்வளவு நேரம் பிடிச்சிட்டே இருக்கான்னு சொன்ன உடனே என்ன இன்னும் சீக்கிரம் முடிக்க மாட்டேக்கான்னு அவனே ஒரு நசுக்குவேன். அது கக்கா போயிடும். நசுக்குனா என்ன செய்யும்? இந்த தொந்தரவுல இருந்து நீங்கணும். அதுக்கு ஒரே வழி கக்கா போறது டப்புன்னு போட்டு விட்டுரும். கக்கா போன உடனே அவன் தலையிலிருந்து எடுத்துருவான். புறாவை எடுத்து என்ன செய்வான் தெரியுமா? டக்குனு இவன் கையில கொடுப்பான். யாரு கையில? புறா நேர்ந்து விடுறன்னு சொல்லிட்டு புறாவை தலையில வச்ச உடனே சாவலி பாச்சாட்ட போய் இதை சொல்லுங்க, சாவலி பாச்சாட்ட போய் அதை கேளுங்க, சாவலி பாச்சாட்ட இதோ பிச்சுங்க அப்படின்னு கஷ்டம் கவலை துக்கம் துயரம் எல்லாம் சொன்ன பாருங்க. அதை போய் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு மனசுல நினைச்ச உடனே மனசுல நினைக்கிறது அவர் புறாவுக்கு விளங்குமா? சத்தம் போட்டு சொன்னாலே புறாவுக்கு விளங்காது. மனசுல நினைக்கிறது எப்படி புறாவுக்கு விளங்கும்? சொல்லுங்க அப்போ. இன்னும் அலீமுபிதாத்து சுதூர் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன். அல்லாஹ் அறிவான். இவன் சொல்றான் புறா அறிவு. அப்ப புறாவை செய்வான். டக்குன்னு திரும்ப இவன் கையில கொடுப்பான். ஏன்னா 300 ரூபாய் கட்டிட்டு வந்திருக்கான். சிரிப்புல கொடுத்துருக்கான் 300 500. அப்ப டக்குன்னு செய்வான், அந்த புறாவை வாங்கி அவர் அடங்கி இருக்கிற வாசலுக்கு நேரம் விட்டுருங்க. அது உள்ள வரைக்கும் போகாது. 7 வாசல் இருக்குது. முதல் வாசல் வெளியே இருக்குல்ல, அந்த வாசலுக்கிட்ட அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப கூட்டுக்குள்ள உட்காந்துக்குவோம். வேற சிலிப் வந்தோடனே வர்றதுக்கு அந்த ஆட்டோக்காரங்க இது போட்டு வச்சிருப்பாங்க பாருங்க, இது போட்டு வச்சிருப்பாங்க, வரிசைப்படுத்தி வச்சிருப்பாங்க. அப்படி என்ன செய்யும்? திரும்ப அந்த கூட்டுக்கு தான் போவோம். மற்ற புறாக்கள் எல்லாம் போய் மணராவில் அடைஞ்சிருப்போம். இந்த புறா அவன் கூட்டுக்கே வந்துடும். அதுக்கு மேல அதுக்கு பறக்க தெரியாது, வெளி உலகமும் தெரியாது.
அப்படி பழகி வச்சிருப்பாங்க. இப்படி அல்லாஹ் அறிவான் என்று சொல்வதை அறிவு ஆறறிவு இல்லாத ஐந்தறிவு படைக்கப்பட்டிருக்கிற புறா அறிவும் என்று சொல்லி ரப்பை மறந்து புறாவிடம் போய் கேட்டுக்கொண்டிருக்கிறானே, இது தப்புங்கும், இது ஷிர்க்குங்கும். நாமும் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். யார் இப்படி அதை நம்புறாரா, என்னை நம்புன்னு சொல்றானோ அல்ல, அவனை நம்பாம அவன் நாவடிவான் சொல்றாரு அதையும் கேட்காம அல்லாவின் நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி இருந்து சொல்லி நான் சொன்னாரு, அதை தொழுகையை சொல்லாம செய்யாம எங்கோ இருக்கிறது. நான் தொழுக மாட்டேன், வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுகைக்கு வருவேன், 27ல தொழுவேன், பராத் இரவுல தொழுவேன், மேராஜ் இரவுல தொழுவேன். இந்த இரவுக்கெல்லாம் தொழுகணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. தொழுகன்னு சொன்ன தொழுகை பூரா விட்டுட்டா, தொழுகனுக்கு காட்டாததை தொழுகைன்னு சொல்லிட்டு இருக்கான். எப்படிங்க அஸ்ஸலாத் யா உம்மத்தின்னு மரண நேரத்துல சொன்னார்களே, அந்த தொழுகையை விட்டு போட்டு குல்லு முஹதத்தின் பிதா ஓ குல்லு பிதத்தின் லலாலா ஓ குல்லு லலாலத்தின் பின்னார். என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு தொழுகை தொழுததில்லை. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. இந்த கதையை, இந்த செய்தியை கேட்பது, மேராஜ் போன கதை இல்ல, நடந்த நிகழ்வு. அதை கேட்பதற்கு மேராஜ் பயானே பள்ளியாசல் போடுவாங்க. என்ன போடுவாங்க, மேராஜ் பயான், புனிதனுக்கு மேராஜ் இரவே வருக அப்படின்னு நினைச்சுவாங்க. லைட் சீரியல் செட்டு போட்டு பள்ளியாசல அலங்கரிச்சிருவாங்க. அன்னைக்கு இவாள் பூரா போயிடுவாங்க பள்ளியாசலுக்கு. தொழுகாத 5 நேரம் தொழுகாதவங்க, வட்டி வாங்குறவங்க, கவர்மெண்ட் தண்ணீர் குடிக்கிறவங்க, என்ன தண்ணி டாஸ்மாக் நம்பர்ல போறவங்க எல்லாம் போயிடுவாங்க. எங்க போயிடுவாங்க, அங்க போவாங்க மேராஜ் சிறப்புக்கு. பள்ளியாசல போன உடனே அதற்கு மேராஜுடைய சிறப்புகளை பத்தி பயன் பண்ணுவாங்க. அது லோக்கல் அஜித் இருக்கிறாரு, எப்பவுமே இருப்பாரு பள்ளியாசல். 5 நேரம் தொழுகிக்குமா நம்ம பள்ளியாசிமா, அவர் பேச மாட்டார். வெளியூர்ல இருந்து ஒரு அஜத்தை கூட்டு வருவாங்க. சிறப்பு பயான், நாவலர், அபுல் பயான், இப்படிலாம் வரிசையா அவருக்கு பேர் கொடுத்து நோட்டீஸ் அடிச்சு மக்கள்கிட்ட கொடுத்து சும்மா விளம்பரம் பண்ணி அவர் வருவார். வந்து மேராஜுடைய நிகழ்வுகளை பயன் பண்ணுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி கதீஜா பிராட்டியார் இறந்து விட்டார்கள். எப்படிங்க, கதீஜா பிராட்டியார் இறந்து விட்டார்கள். அவர்களை கண்ணும் கருத்துமாக கண்ணிமை போன்று பாதுகாத்த அபூ தாலிப் மறந்து விட்டார்கள். இப்படி இருபுறங்களிலும் அவர்களுக்கு ஏற்பட்ட துக்கத்தை, அந்த கவலையை போக்குவதற்காக ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜுக்கு தன் அளவிலே அழைத்தான். அபுல் பயான், சிறப்பு பயான் அஜத்து பண்ணுவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து புராக் என்கின்ற வாகனத்துல, அதுக்கு அந்த ரெக்கைக்கு, வாகனத்திற்குரிய ரெக்கைக்கு இருக்கிற ரெக்கையுடைய அகலம், நீளம், அதனுடைய பார்வை, வேகம் எல்லாத்தையும் சொல்லுவாரு. முதல் வாகனத்துக்கு, 2வது வாகனத்துக்கு, 3வது வாகனத்துக்கு, 4வது வாகனத்துக்கு, 5வது வாகனத்துக்கு, 6வது வாகனத்துக்கு, ஒவ்வொரு வாகனத்துக்கும் கூட்டி போறவதெல்லாம் ஒவ்வொரு வாகனத்தில் உள்ளவர்கள்ட்ட ஒவ்வொரு வாகனவர்கள் கேட்பாங்க, வாகனத்தில் கேட்பாங்க, இது யார் அழைத்துட்டு வந்திருக்கேன், முகமது அழைச்சிட்டு வந்திருக்கோம், அவரை அழைத்துட்டு வந்து அல்ல ஆர்டர் போட்டானா, ஆர்டர் ஆமா. அப்போ முதல் வானத்தை கதவை திறந்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்ப்பாங்க. இப்படி 7 வானத்துல 7 நபிமார்களை பார்ப்பாங்க. முதல்ல பைத்துல் முகத்தஸ் போவாங்க, அங்க நபிமார்கள் சொல்ல வைப்பாங்க. அடுத்து முதல் வானத்துக்கு போவாங்க, ஆதம இப்படி வருஷப்படுத்தி எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லா கடைசியா போய் அல்லாஹ் பார்த்தான்னு பாரு. அல்லாஹ் பார்க்க முடியாது, பார்க்கறதுக்கு உண்டானதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலைங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்மத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலி கேட்கிறாங்க, யார் சொல்லா, அல்லாஹ்வை நீங்கள் பார்த்தீர்களா கேட்காங்க. அல்லாஹ் நூர், அவன் ஒளி, அவனை எப்படி நான் பார்க்க முடியும் அப்படின்னா யார் சொன்னா, நபிகள் நாயகம் சொன்னாங்க. அதுக்குதான் உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று எவர் சொல்லுகிறாரோ அவர் பொய் உரைத்து விட்டார். அசாங்க அப்பவுமே அன்னைக்கு
பொய் சொல்லி விட்டாருனா அழகிருச்சா. அந்த பொய்ய இவங்க டக்குன்னு சொல்லுவாங்க. ரசூல்லா அல்லாஹ்வை பார்த்துட்டு அதுல இப்படி பாட்டுங்க. இந்த ஒரு கதை வச்சுக்குவோம். இங்க கதைனா ஆமா கதை தான் இது. என்ன கதை? நபிகள் நாயகம் மேராஜ் போனாங்கல்ல, போகும்போது ரசூல்லாவை புஷ் பண்ணி ஏற்றி விட்டது மதீனத்துல் ஜிலானியா. அவளால் பெரிய ஏற முடியல, அதனால தோல்ல தூக்கி ஏற்றி விட்டாங்களாம் வானத்துக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, புராக்ல வந்து வாகனத்துக்கு பாட்டினாங்க, அதுல போனாங்க. கண்ணு வைக்க நேரத்துல போகும்னு சொன்னாங்க. அதான் ரசூல்லா சொன்னது. ஆனா இவங்க என்ன எழுதிட்டாங்க? மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி செஞ்சாங்களே, டக்குன்னு தோல்ல புஜத்துல அது தோல்ல ஏற்றி தூக்கி விட்டாங்களாம். தூக்கி விட்டாச்சுல, தூக்கி விட்டோடனே ரசூல்லா மேராஜ் போறாங்க. போனாங்க, அல்லாஹ் சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே அல்லாஹ் ரசூல்லாவோட அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வாக்கிங் போயிட்டு இருக்காங்க ரசூல்லா கூட்டு. அப்ப டக்குன்னு ரசூல்லா கூட்டு போயிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் சத்தம் போட்டு பேசியிருக்காங்க ரசூல்லா. உடனே அல்லாஹ் சொன்னானா, முஹம்மது சைலண்ட். முஹம்மது என்னுடைய நேசர். எப்படிங்க? என் நேசர் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி தூங்கிக் கொண்டிருக்கிறார். என்னையா இப்பத்தானையா ரசூலாவை ஏற்றி விட்டாரு, அதுக்குள்ள வந்து தொட்டில் வந்து தூங்குறாரு. எப்படி ஏற்றி விடும்போது பெரிய ஆளா இருக்காரு, மேல வந்து தொட்டில் தூங்குறாரு. என்னையா கதை? அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மேராஜ் அபிமானம் பண்ண மாட்டாரு. இந்த செய்தி எப்ப சொல்லுவாரு தெரியுமா? மொய்தீன் கந்திரில் வந்து சொல்லுவாரு. ஆனா மேராஜ்ல என்ன சொல்லுவாருன்னா, ரசூல்லா போனாங்க, அல்லாஹ் பார்த்தாங்க. பார்த்தோன்னே அல்லாஹ் சொன்னா 50 நேரத்துல ஒரு சமுதாயத்துக்கு உம்மத்துக்கு கடமையாக்கி இருக்குன்னு சொன்னா 50 நேரம் தொழுவுன்னு வாங்கிட்டு கிளம்பி வந்தாங்க. யார் வந்தா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வந்தாங்க. நம்ம சமுதாயத்துக்கு முதல்ல கடமை எத்தனைங்க? தொழுக 50 நேரம். புண்ணியவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, அவங்க நமக்காக செய்த பெரிய உதவி. ரசூல்லாட்ட சொன்னாங்க, யா முகமதே உன் சமுதாயம் 50 நேரம் தொழுகாதப்பா, அதனால நீங்க போய் அல்லாட்ட சொல்லி குறைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்ப 50 நேரம் தொழுகைய 45 ஆக்கி குறைச்சிட்டு வந்தாங்க. திரும்ப மூசா நபி ரசூல்லாட்ட சொன்னாங்க, இல்லைங்க போய் இன்னும் குறைங்க. இப்படிமா சொல்லிட்டே வந்தாங்க மூசா நபி. அல்லாட்ட போவ, ரசூல்லா வர, அல்லாட்ட போவ. 2 பேரும் போய் கை கொடுத்து முசாரிட்டு குறைச்சிட்டு வந்தாச்சு. கடைசி 5. கடைசி எத்தனை நேரம் தொழுக? 5 நேரம் தொழுக. 5 நேரம் தொழுகையை வாங்கிக்கிட்டு வந்த உடனே திரும்ப முசாரி சொல்றாங்க, மாட்டானுங்க. முசாரி சொன்ன மாதிரி தான் நடக்கு, தெரியுதா? வெள்ளிக்கிழமை தொழுறேன், மீதி நேரம் தொழ மாட்டாங்க. அடுத்தவங்க மாட்டாங்க, தொழ மாட்டாங்க, போங்க போய் குறைச்சிட்டாங்க. இது அஜன் சொல்லுவார். அப்படியே ஹதீஸ் தான். அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இங்க வாங்க, அல்லாஹ் 50 நேரம் தொழுகையை கடமையாக்கி 5 நேரம் ஆக்குறது சாதாரணம் கிடையாது. 5 நேரமா தொழுகையா மாத்திட்டு அல்லாஹ் சொன்னா, நான் உங்களுக்கு 50 நேரம் தொழுகையை கடமையாக்கினேன், இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதை 5 ஆக்கிட்டேன். 5 ஆக்குனாலும் ஒரு அடியான் 5 நேரம் தொழுகை தொழுதாலும் 50 நேரம் தொழுத நன்மை எழுதிருவேன்னு சொல்லிட்டேன். பஜருக்கு போனியா? பஜர் எத்தனை? 10 பஜர் தொழுத நன்மை. எப்படிங்க? 50 நேரம்ல வரணும். காலையில பஜர் 10, லொஹர் 10, அசர் 10, மகரிப் 10, இஷா 10. 10 நேரம் தொழுகை, ஒரு நேரம் தொழுகையா தொழுதாலும் 1க்கு 10 புரிஞ்சோதா? அப்ப 50 நேரம், 5 நேரம் தொழுதா 50 நேரம் தொழுத நன்மை. எனவே ஈமான் கொண்டவர்களே, எப்படி சொல்லுவாரு அஜர்த்து? ஏன்னா சிறப்பு பயன்காரில் அவரு 5 நேரம் தொழுகாத வந்து ஏத்தாப்புல உட்கார்ந்துருக்கான்னு தெரியும், இருந்தாலும் சிறப்பா வந்திருக்கான்னு தெரியும். சொல்லுவாரு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, வேறையா மொகரக்கட்டைய, அல்லாவின் நல்லடியார்களே, நாம 5 நேர தொழுகையை சரிவர நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில நோன்பு வைக்கணுவார். ரசூலா நோன்பு வச்சாங்களா? நோன்பு வைக்குமா ரசூலா சொன்னாங்களா? அதோட விட்டுற மாட்டாங்க. பயான் முடிஞ்ச உடனே
தஸ்பீ தொழுகை என்ற பேரான விடிய விடிய சகர் வைக்கிறதுக்கு நின்று தொழுவாங்க. இந்த தொழுகை ரசூலா சொல்லி தந்தாங்களா? இல்லவே இல்லை. தொழுவாங்க, சகர் வைப்பாங்க, படுத்து தூங்கிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா விடிய விடிய முழிச்சு பயான கேட்டு தஸ்பீ தொழுகின்ற பேர்ல தொழுதுட்டு 5 நேர தொழுகை தொழுகாதவன் தஸ்பீ தொழுகை தொழுகிறான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அமில அமலன், ஒரு அமல். அது யார் சொல்லியிருக்கணும்? நான் சொல்லியிருக்கணும், நான் ஏவி இருக்கணும். மேராஜில தொழுவும் நான் சொல்லியிருக்கணும், மேராஜுக்கு நோன்பை நான் சொல்லியிருக்கணும். சொல்லாதத இவங்க செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் செஞ்சோம்ல 5 நேரம் தொழு வேண்டாம் நினைச்சு தொழுகாமல் இருக்கிறார்கள். எனவேதான் தொழுகாமல் இருப்பதற்கு மற்றொரு காரணம் என்ன இருக்கு? அவுலியாக்கள் இருக்கிறார்கள், நம்மை அணைத்துக் கொள்வார்கள் இருக்கிறாங்க. உதச்சு வெளியே தெரிவாங்க. அவங்க எப்படி அணைச்சுக்கிறாங்க உங்களை? அவங்க எப்படி சொல்லுவாங்க? டோன்ட் வரி பிரதர், நீ தொழுகவில்லையா? வா. நீ நோன்பு வைக்கலையா? டோன்ட் வரி. நீ விபச்சாரம் செஞ்சியா? டோன்ட் வரி. நீ வட்டி வாங்கலையா? டோன்ட் வரி. கவலைப்படாத, கவலைப்படாத, கவலைப்படாத என் சகோதரா, நீ கவலைப்படாத, வா. யா அல்லாஹ், வருஷம் வருஷம் கந்தூரி வைப்பானே, ஆடு அறுத்து கொடுப்பானே, கோழி அறுத்து திம்பானே, என் பேர்ல பாத்தியா ஓதுனானே, அவன் தொழுக ஆட்டும் பரவாயில்லை, அவன் ஓம் போய் காட்டும் பரவாயில்லை, அவன் வட்டி வாங்கினாலும் பரவாயில்லை, அவன் விபச்சாரம் பரவாயில்லை, அவன் இன்ன இத்தியாதி இத்தியாதி எந்த தப்பு செஞ்சாலும் பரவாயில்லை, சொர்க்கத்து போய் சொல்லு என் நேசன் சொல்வாரா? அவரு சொல்ல மாட்டாரு. சொல்ல அவருக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்? எவருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவேதான் தாய்மார்களே, 5 நேர தொழுகை கடமை. அவுளியாக்கள் உங்களுக்கு எந்த அவுளியாவும் எவர் உதவி செய்ய மாட்டார்கள். நபி வழி நடந்தால் நரகமில்லை, அதை நாடாத பேர்களுக்கு சொர்க்கமில்லை. ஒரு கையில் இறைவேதம். குரான் எடுத்து படிங்க, குரான வீட்டுல அதிகமா ஓதுங்க, குரான அதிகமா ஓதுங்க. ரபில் உலவந்தா மௌலிது ஓதுறதையும், ரபில் ஆசிர் வந்தா மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானி பேர்ல மௌலிது ஓதுறதையும் செய்யாதீங்க. மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானி பேரால அதையும் கட்டுக்கதைகளை ஒட்டி விட்டுருக்குறாங்க. அந்த கதைகள்லாம் நம்பாதீங்க. அவர்களுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது, எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் எல்லா சக்தியும் இருக்கிறது என்பதை விளங்கி அல்லாஹ்விடத்தில் முற்றிலும் சரணடைந்து அவன்பால் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் போனால் அவன் உங்கள் அளவில் ஒரு முறை வருகிறான். அவன் அளவில் நீங்கள் ஒரு 8 எடுத்து வைத்தால் அவன் ஓடி வருகிறான். அல்லாஹ் அக்பர். இந்த வாய்ப்பை இழந்து விடாமல் அவன் அளவில் நெருங்கி பது குருவனி அல்லாஹ் சொல்கிறான், என்னை நினையுங்கள், அது குறுக்கு உங்களை நினைக்கிறேன். வஷ்குர் ஊழி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஒலா தற்குருன், மாறு செய்யாதீங்கன்றான். அவனுக்கு நன்றி செலுத்தி, அவனை நினைத்து நன்றி செலுத்தி அவனுக்கு மாறு செய்யாமல் வாழ எனக்கும் உங்களுக்கு மறு செய்வானாக அல்லாஹ். வாகிறதவன் அன்று எல்லாரும் சுபான கல்லா